முதல் 15 இரட்டை எண்களின் சராசரி கேட்கறாங்க, கண்டுபிடிக்கலாம். 15 இரட்டை எண்கள்னா இரட்டைப்படைனாவே நான் எதில் ஆரம்பிக்கும், 2ல தான் ஆரம்பிக்கும். 2 பிளஸ் 4 பிளஸ் எக்ஸெட்ரா பிளஸ் 15 இரட்டை எண்கள். அப்ப என்ன வரும், 30 நம்பர் வரும் கடைசி நம்பர். கரெக்டா போட்டீங்களா? 30 நம்பர் தானே, இது ஃபர்ஸ்ட் நம்பர், இது 2வது நம்பர், அப்படி கவுண்ட் பண்ணா 30 நம்பர் எழுதணும். 2 4 6 8 30 எழுதினாதான் 15 இரட்டை எண் வரும். இதனுடைய சராசரி என்னன்னு கேட்கறாங்க, கண்டுபிடிக்கலாம். இப்ப இதுல இருந்து என்ன நம்ம வெளியிடலாம், 2 வெளியிடலாம். இப்போ 2 வெளியே எடுத்தீங்கன்னா இங்க என்ன வரும், 1 பிளஸ், இங்கேயும் 2 வெளியே எடுக்கிறீங்க, 2 வெளியே எடுத்தீங்கன்னா என்ன வரும், 2 பிளஸ், அடுத்து இங்க 6க்கும் 2 வெளியே 3 வரும், பிளஸ் எக்ஸெட்ரா பிளஸ் 30ன்னு இதுல 2 வெளியே எடுத்தீங்கன்னா மீதி என்ன வரும், 15 வரும். 15 2 தான் 30. இப்போ 2 காமனா எடுத்துட்டு 1 பிளஸ் 2 பிளஸ் 3 பிளஸ் எக்ஸெட்ரா 15 எழுதிட்டோம். இந்த 2 அப்படியே கிட்டும். இதனுடைய சராசரி கேட்கறாங்க, கூட்டுத்தொகை கேட்கல, சராசரி. சராசரி ஃபார்முலா நம்மளுக்கே தெரியும், n பிளஸ் 1/2. ஃபார்முலா சும்மா எழுதிருக்கேன், ஃபார்முலா n பிளஸ் 1/2. இந்த n என்னது, 15. ஓகேங்களா? இங்க பாருங்க, இது இயல் எண் தான், 1 2 3 எக்ஸெட்ரா 15. இது வந்து இயல் எண்கள் தான், 1 2 3 4 தான், வரிசையா தான் இருக்குது. அப்போ இந்த n பிளஸ் 1/2 யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ n க்கு நம்ம என்ன அப்ளை பண்ணோம், 15 அப்ளை பண்ணோம். இப்போ 15 பிளஸ் 1 அப்படின்னு எழுதணும். 2 2 2 கேன்சல் பண்ணிடலாம். சரிங்களா? சரி, 2 2 கேன்சல் பண்ணிருங்க. n க்கு என்ன அப்ளை பண்றீங்க, 15. 15 பிளஸ் 1, ஆன்சர் என்னது, 16. ஓகேங்களா? டி ஆன்சர்.